Hi guys, welcome back to AI's Info Tamil. இன்னைக்கு பார்க்க போகிற டூல் என்னன்னா ஒரு ஏஐ இன்ஃப்ளூஸ்டு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்னு சொல்லலாங்க சார். ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த டூல் பற்றி போடுறோன்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஜெகதீஷ் அப்படின்றவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், நீங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் பற்றி ஒரு டுட்டோரியல் மாதிரி போடுங்க அப்படின்னு போட்டிருந்தார் கைஸ். அவருக்காக தான் இந்த டுட்டோரியல் கைஸ். ஃபஸ்ட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இது டவுன்லோடிங் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும் கைஸ். இந்த பேஜுக்கு வந்தவுடனே நீங்கள் அந்த கெட் த லீஸ்ட் வெர்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். EXE ஃபைலாக டவுன்லோட் ஆகிடும் கைஸ். டவுன்லோட் ஆகிட்டு அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஃபைல் ஓப்பன் ஆகும். அந்த ஃபைல் வந்து இன்ஸ்டால் ஆகிடும் கைஸ். இன்ஸ்டால் ஆகிட்ட பிறகு ஆகும்போது நீங்கள் ஃபைல் லொக்கேஷன் எங்கே சேவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் கைஸ். அப்படி கொடுத்துட்டு அது வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிட்ட பிறகு அடுத்தது வந்து கேட்கும். அதுவாகவே பேக்ரவுண்ட் டெஸ்ட் பண்ணும். என்னென்னா உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ரன் பண்ணுறதுக்கு கேப்பபிளா அப்படின்னு பேக்ரவுண்ட் டெஸ்ட் பண்ணும் கைஸ். அந்த டைமில் வந்து நீங்கள் ப்ரோட்டான் VPN அப்படின்ற ஒரு VPN வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க கைஸ். அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஏன் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஃபியூச்சர்ஸ் வந்து கேப்கேட்டில் இருக்கிறது வந்து நீங்கள் இதை எனேபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒர்க் ஆகும் கைஸ். அதுக்காக தான் டவுன்லோட் பண்ணிவிட்டு கனெக்ட்ன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இது கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் கைஸ். இதெல்லாம் நான் வந்து ப்ரீவியஸாக ஜென்ரேட் பண்ண ஒரு சில வீடியோஸ் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் கைஸ் இருக்கும். அதில் எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். இது வந்து பேசிக்காக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நான் உங்களுக்கு பேசிக்காக என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்துட்டு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். இதில் வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த மீடியாவில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா இம்போர்ட் லோக்கல் இம்போர்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்கள் லோக்கல் டிவைஸில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க வீடியோவை வந்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம் கைஸ். இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைப்ரரிஸும் இருக்குது. லைப்ரரிஸ்னால் அவங்களே சில வீடியோஸ் வச்சுருப்பாங்க, அந்த வீடியோஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இம்போர்ட் அந்த மாதிரி இருக்கும் கைஸ். இதில் வந்து என்ன ஒரு இஷ்யூனா, நீங்கள் அவங்களே வச்சுருக்க வீடியோ வந்து அப்படியே எடிட் பண்ணாமல் போடாதீங்க. ஏன்னா எடிட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு காப்பிரைட் வராமல் இருக்கும். எடிட் பண்ணாமல் அப்படியே போட்டிங்கன்னா மேபி காப்பிரைட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க கைஸ். இதெல்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லலை, பேசிக்காக என்னென்ன இருக்குன்றதை மட்டும் சொல்லிடுறேன். உங்களுக்கு சப்போஸ் ஃபுல்லாக இன்ட்ரோடக்ஷன் ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல் வீடியோ அடுத்தடுத்த வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன் கைஸ். இதெல்லாம் வந்து ஆடியோஸ் வேணும், மியூசிக்ஸ்லாம் வேணும் உங்கள் வீடியோக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது தவிர்த்துருங்க. ஏன்னா இது ஃபுல்லாகவே காப்பிரைட்டட் மியூசிக்காக இருக்கும் கைஸ். சவுண்ட் எஃபெக்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் சவுண்ட் வேணும்னா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மவுஸ் கிளிக் பண்ணும்போது என்ன சவுண்ட் வருமோ அது அப்பேர் ஆகும் கைஸ். அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னாவே அது கிளிக் ஆகிரும். கிளிக் ஆகிட்டு அந்த மாதிரி மவுஸ் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன சவுண்ட் வருமோ அந்த சவுண்டு. அதுக்கப்புறம் காப்பிரைட். இது வந்து நீங்கள் ஃபுல் வீடியோ ரன் பண்ணிட்ட பிறகு அதை ரன் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோவில் ஏதாவது காப்பிரைட் கண்டென்ட் இருக்கா அப்படின்றத பார்க்கும். எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவிலேருந்து வெறும் ஆடியோ மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா ஒரே சிங்கிள் கிளிக்கில் வந்து ஆடியோ மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிரும் கைஸ். அந்த ஆப்ஷன் தான் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிக்டாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிக்டாக் வந்து ஒரு சைனிங்காக தான் அது பண்ணணும், அவசியமே இல்லை. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடலாம் கைஸ். அடுத்தது வந்து அடுத்த ஆப்ஷன் டெஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டெஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ணணும்னா, டிஃபால்ட்டாக இருக்கிற டெஸ்ட்டு நீங்கள் ஏதாவது டெஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டெஸ்ட் ஆப்ஷனில் வந்து நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆட் ஆயிரும் கைஸ். உங்களுக்கு என்ன மாதிரி டெஸ்ட் வேணுமோ அது கிளிக் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் என்ன ஃபாண்ட் வேணுமோ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிறது நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபாண்ட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் வந்து அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அனிமேஷன் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைப் ரைட்டிங்காக வருமா, அப்படின்னா ஒரு ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி இருக்கணுமா, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது கைஸ். இதை பற்றி இன்னும் நிறைய வீடியோவே போடுறேன், வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது சும்மா என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ கைஸ். அதுக்கப்புறம் இன் அவுட் அப்படின்னா இன்னில் பாப்பின் ஆகணும், பாப் அவுட் ஆகணும், அதுக்கப்புறம் லூப்பில் வந்துகிட்டே இருக்கணும், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் அனிமேஷன்ஸில். அதுக்கப்புறம் வந்து ட்ராக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ட்ராக்கிங் வந்து இப்போதைக்கு நான் சொல்லலை, அப்புறமா சொல்கிறேன். இதை பற்றியும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கைஸ். அதுக்கப்புறம் எஃபர்ட்ஸ்ன்னு ஒன்று, இதுவுமே பேசிக் டெஸ்ட் எஃபர்ட்ஸ் தான். நிறைய எஃபர்ட்ஸ் இருக்கும். நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு டெஸ்ட்டுக்கான எஃபர்ட்ஸ் என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து டெம்ப்ளேட்ஸ், நிறையா சோஷியல் மீடியா இதுன்னு நிறையா இருக்கும். நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் சிம்பிளாக சப்ஸ்கிரைப் பட்டன் வேணும் அப்படின்னா இது சிம்பிளாக ஆடுன்னு கொடுத்தீங்கன்னாலே அது உங்கள் வீடியோஸில் ஆட் ஆகிரும் கைஸ். அதுக்கப்புறம் வந்து டைட்டில்ஸு, வ்ளாக்ஸு என்னென்னலாம்
எதுக்கெலாம் நீங்கள் vlog வீடியோ பண்ணீங்கன்னா அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்ற மாதிரியான டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்ஸை வந்து சும்மா ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் கைஸ். சிம்பிளாக இது ஏன் இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னா இந்த மாதிரியான சில ஃபியூச்சர்னால தான் உங்கள் வீடியோ எடிட்டிங் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆட்டோ கேப்ஷன்ன்றது இதனால தான் இது ஏஐ டூல்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு வீடியோவை இங்கிலீஷில் க்ரியேட் பண்ணிட்டீங்க, அதை வந்து சப்டைட்டில் வேணும் அப்படின்னும் போது நீங்கள் அந்த வீடியோவை இதில் அப்லோட் பண்ணிட்டு ஆட்டோ கேப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் பேசியிருந்தீங்கன்னா அதுக்கு சப்டைட்டில் அதுவாகவே போட்டு கொடுக்கும் கைஸ். இதுவும் ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர் இந்த ஏஐ டூலில், இந்த ஒரு கேப்கட் சாஃப்ட்வேரில் கொடுத்துட்டு நீங்கள் க்ரியேட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாவே அது ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் கேப்ஷன். இப்போதைக்கு நான் தமிழில் தான் பண்ணுறேன்றதுனால அது பண்ண முடியாது. அதுக்குமே ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ உங்ககிட்ட வந்து ஆல்ரெடி கேப்ஷன்ஸ் இருக்குது, எஸ்ஆர்டி ஃபைலில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அந்த எஸ்ஆர்டி ஃபைலையும் இதில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த கேப்ஷன்ஸை இதில் போட்டுக்கலாம் கைஸ். இது வந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து எஃபர்ட்ஸில் வந்து என்னென்னா, இப்போ இந்த வீடியோஸ்க்கு வந்து எனக்கு இந்த மாதிரி நான் எஸ்எம்எஸ் காலேஜ் அப்படின்ற ஒரு எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த எஃபர்ட் என்ன பண்ணணும், பேப்பர் கிளிக்கிற மாதிரி ஒரு எஃபர்ட் கொடுக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குது கைஸ். இது ஃபுல்லாமே எஃபர்ட்ஸ் தான். சிம்பிளாக என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் கைஸ். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேஷன் என்னென்னா, ஒரு வீடியோவும் இன்னொரு வீடியோவும் மெர்ஜ் பண்ணுறதுக்கு நடுவில் ஏதோ ஒரு எஃபர்ட் கொடுக்குறது. இப்போ நான் கிளிச்சுன்ற ஒரு எஃபர்ட் கொடுத்துட்டு இதை மட்டும் ஆட் பண்ணிட்டு இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணேன்னா ஆட் ஆயிரும் கைஸ். இப்போ வந்து கிளிச் ஆகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஃபில்டர் என்ன பண்ணணும்னா, இந்த உங்கள் வீடியோவுக்கு வந்து ஒரு சும்மா நீங்கள் ஸ்னாப் யூஸ் பண்ணியிருந்தாங்க தெரியும் என்ன பண்ணணும்னா, ஃபில்டர் ஆட் பண்ண மாதிரி ஒரு புதுசான ஃபில்டர் ஆட் பண்ண மாதிரியான ஒரு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வந்து உங்கள் வீடியோஸ்க்கான கலர் டோன்ஸை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வச்சு கொடுத்துக்கலாம் கைஸ். இதை நான் சும்மா சிம்பிளாக என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத மட்டும்தான் கைஸ் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதில் இன்னும் நிறையாவே இருக்குது. அதை பற்றி நான் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு டுட்டோரியல் மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். எப்படி எடிட் பண்ணணும், எப்படி ஆட் பண்ணணும், எப்படி ஒரு 2 வீடியோ மெர்ஜ் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நான் சொல்கிறேன் கைஸ். இதில் இன்னும் என்னென்னலாம் ஏஐ ரிலேட்டட் விஷயம் இருக்குது அப்படின்றதே நான் மென்ஷன் பண்ணுறேன் கைஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கமெண்ட்ஸை பொறுத்து தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ண முடியும் கைஸ். ஸோ மறக்காமல் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு லைக் மட்டும் போட்டு ஒரு எஸ் அப்படின்ற ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க கைஸ். மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏஐ டூலை நீங்கள் ஏதாவது பார்த்து அது என்னன்னு புரியல, அதை டீகோட் பண்ணுங்கள் அப்படின்னு நினச்சிங்கனாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். உங்களுக்காக அதை நான் எடுத்து டீகோட் பண்ணி வீடியோவாக போடுறேன் கைஸ். தேங்க்ஸ் for watching.